بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவுடைய உரையில் அஹம்மியத்து தலபில் இல்ம், கல்வி அறிவு மார்க்க அறிவை கல்வியை நாம் கற்றுக்கொள்வதின் அவசியம், இது சம்பந்தமாக முக்கியமான மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை நசீஹத்துகளை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 40வது வயதிலே அவர்கள் நுபுவத் என்ற அந்த நபித்துவம், அர்ரிசாலத் தூதுத்துவம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இறை அந்த வேதத்திலிருந்து முதலாவதாக இறக்கப்பட்ட வசனம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அல் குர்ஆனில் 96வது அத்தியாயம் சூரத்துல் அலக், அதனுடைய முதல் 5 வசனங்கள் இறங்குகிறது. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, கற்றுக்கொள்வீராக, வாசிப்பீராக, இப்படித்தான் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் இதில் தெளிவாக இருக்கிறோம். நாம் கற்றுக்கொள்கிறோம், வாசிக்கிறோம், படிக்கிறோம், நம்முடைய கல்வி அறிவை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இது நல்ல விஷயம்தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹு தஆலா இக்ரா என்ற வார்த்தையுடன் சேர்த்து எதை சொல்கிறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யாவற்றையும் படைத்த உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக, வாசிப்பீராக. அல்லாஹு தஆலா வெறுமனே கல்வியை மட்டும் சொல்லவில்லை, அறிவை மட்டும் சொல்லவில்லை, வாசிப்பை மட்டும் சொல்லவில்லை, அதனுடன் சேர்த்து ரப்பையும் அல்லாஹு தஆலா அவனை அறிமுகப்படுத்துகிறான். என அன்புக்குரியவர்களே, அதே போன்று அடுத்ததாக அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு அவன் கற்றுக் கொடுத்தான். வ அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதன் அறியாதவற்றை மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். இப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான். திரும்ப இக்ரா வரப்புக்கல் அக்ரம், கண்ணியமான உம்முடைய ரப்பு கண்ணியமானவன், நீ ஓதுவீராக. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த வசனங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா? நம்முடைய கல்வி எப்படி இருக்கிறது, நம்முடைய அறிவு எப்படி இருக்கிறது? உண்மையில் நம்முடைய கல்வி அறிவென்பது அல்லாஹ்வின் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அவனுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் ஒவ்வொரு நாளும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பற்றிய அறிவு, மார்க்க அறிவை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே, நீங்கள் சூரா ஃபாத்திரை படித்து பார்த்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது வமா யஸ்தவில் அமா வல் பசீர், குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாக மாட்டார்கள்.
அப்போ அல்லாஹ் தஆலா சமமாக மாட்டார்கள் என்று சொல்கிறான். யார் யார் சமமாக மாட்டார்கள், எதுவெல்லாம் சமமாக மாட்டாது என்பதை பற்றி சொல்லும் பொழுது குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாக மாட்டார்கள். அதே போன்று வலதுலுமாத்து வலன்னூர், இருளும் ஒளியும் சமமாகாது. வலதில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் சமமாக மாட்டாது. அதாவது வமா யஸ்தவில் அஹ்யா வலல் அம்வாத், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் உயிருள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். உண்மையில் நம்முடைய புத்திக்கு குருடனும் பார்வை இல்லாதவர்களும் பார்வை உள்ளவர்களும் சமமாக மாட்டார்கள். அதே போன்று இருளும் ஒளியும் சமமாக மாட்டாது, இது நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளின் மூலமாக எதை சொல்ல வருகிறான்? குருடனும் பார்வையில்லன்னு சொன்னால் அல்-அமா ஃபி தீனில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய விஷயத்திலே, அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த சத்திய மார்க்கத்தில், சத்தியத்தில், அந்த தீனில் குருடராக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று அதில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள், மார்க்க அறிவுள்ளவர்கள், தீனுடைய தெளிவுள்ளவர்கள், சத்தியத்தை அறிந்து பின்பற்றக்கூடியவர்கள், இவர்களும் இதை அறியாதவர்கள் சமமாக மாட்டார்கள். அறிந்தவர்கள் மூமீன்கள், அறியாதவர்கள் யார்? இறை நிராகரிப்பாளர்களாக இருப்பார்கள், இறை மறுப்பாளர்களாக இருப்பார்கள், அல்லது அல்லாஹ்வுக்கு பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல் வணக்க வழிபாடுகள் ஈடுபடாமல் பாவங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதே அன்புக்குரிய சகோதரர்கள், நீங்கள் சூரத்து ஜுமர் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதிலே சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், நபியை நீங்கள் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாகுவார்களா? அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம எதை தூண்ட வேண்டும் என்று சொன்னால், தீனுடைய அறிவில் நாம் எந்த அளவு இருக்கிறோம். மார்க்க அறிவு என்று வரும் பொழுது முதலாவதாக அல் இல்மு பில்லா, அல்லாவை பற்றிய அறிவு. அல் இல்மு பிமாரிஃபத்தில்லா, அல்லாவை பற்றிய அறிவு. அல்லாவை பற்றி என்று சொன்னால் அல்லாஹ் என்றால் யார், அவன் யார், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, இதை பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதா? அதே போன்று அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நமக்கு நம்பிக்கை வைக்குமாறு சொல்லியிருக்கிறானோ இந்த அறிவு நமக்கு இருக்கிறதா? அல்லாஹு தஆலா நமக்கு வணக்க வழிபாடுகளை கடமையாக்கியிருக்கிறான், இறை தூதர் மூலமாக நமக்கு மார்க்கத்தை சொல்லியிருக்கிறான். இந்த அறிவு என்பது நமக்கு இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, இதில் நாம் நம்மை முஹாசபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நாம் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு முஸ்லிமான தாய் தந்தையுடைய வயிற்றிலே பிறந்தோம், அல்லது நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், அப்படியே தொழுது கொண்டிருக்கிறோம், நோன்பு பிடித்து கொண்டிருக்கிறோம், வணக்க வழிபாடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, இப்படி நாங்கள் போகக்கூடாது. மார்க்கத்தை தெளிவான முறையில் நாம் குர்ஆன், அல்லாஹ்வுடைய இறை வேதத்திலிருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிகாட்டலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமை யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு ஹிக்மா என்று சொன்னால் ஞானம். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்வார்கள், அதாவது அல் இல்மு பிகிதாபில்லாஹி வ சுன்னதி ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துடைய அறிவு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அவருடைய அந்த சுன்னாக்கள் பற்றிய அறிவு, இதுதான் ஹிக்மா என்பது. அப்போ இந்த ஹிக்மா யாருக்கு வழங்கப்பட்டதோ ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் அனைத்து நலவுகளும் கொடுக்கப்பட்டவர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இப்படி நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றாடம் நாம் 5 நேர தொழுகை தொழுவது நம் மீது கடமை. அதாவது பாலிகான பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனமுள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் 5 நேர தொழுகை தொழுவது கடமை. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும், நாமும் தான், நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், நமது உறவுகள் எல்லாம் தொழுது வருகிறோம். இந்த தொழுகையை
நாம் சரிவர நிறைவேற்றுகிறோமா? நான் சொல்வது என்னன்னு சொன்னால், தொழுகைய நேரத்துக்கு தொழுகிறது அது ஒரு வேற ஒரு ஒரு விடயம். மார்க்கத்தில் அது ஒரு வேறு பகுதி. நேரத்துக்கு தொழுகிறது, தொழுகையில் பேணுதலாக இருக்கிறது, உள்ளச்சத்துடன் தொழுவது, இது அதுவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு பகுதி. நான் சொல்வது என்னன்னு சொன்னால், கைஃபியத்து ஸலா, தொழுகையை தொழக்கூடிய முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழ கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு 40 வயசு, 30 வயது, 50 வயது, 60 வயதுன்னு சொன்னால், நம்முடைய வீடுகளிலும் நமக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியான வயதை அடைந்திருப்பார்கள். பெரும்பாலும் அதிகமானவர்கள் பாலிகாக இருப்பார்கள், பருவ வயதை அடைந்து தொழுகை கடமையாக இருப்பார்கள். நம்மில் எத்தனை பேர் தொழுகை என்ற அந்த வணக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறைப்படி அவர்கள் எப்படி தொழுதார்களோ, எப்படி தொழுமாறு சொன்னார்களோ, எப்படி சஹாபாக்கள் அறிஞர்கள் அதை தொகுத்து நமக்கு ஒரு தொழுகை என்ற பாடத்தை தந்திருக்கிறார்களோ, ஹதீஸ் துறை அறிஞர்கள், ஃபிக்ஹ் மார்க்க சட்ட அறிஞர்கள், நாம் அப்படி தொழுது வருகிறோமா? நிறைய பேர்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் இல்லை. நம்ம எப்படி சிறுபராயத்தில் தொழுதோமோ, சிறுபராயத்தில் நம்மளை பள்ளிக்கு போயிருப்போம், எப்படி தொழுதோமோ அப்படியே தொழுதுட்டு போகிறோம். தொழுகையுடைய ஆரம்பத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் எப்படி தொழுகை நடத்தினார்கள், தொழுதார்கள். நபி அவர்கள் நினைச்ச மாதிரி என்ன செய்யல, தொழல்ல. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ, அவர்களுடைய அந்த இஸ்ரா மேராஜுடைய பயணத்திலே தான் தொழுகை கடமையாக்கப்படுகிறது. நபி அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டு அவர்கள் மேராஜுடைய பயணத்தை முடித்து வருகிறார்கள். உடனே அவங்க என்ன செய்யல, தொழல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், வந்து ஒவ்வொரு தொழுகையை கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு தொழுகையை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டும், அது தொழக்கூடிய முறை இதுதான். லுஹருடைய தொழுகை இப்படித்தான், அசருடைய தொழுகை இப்படித்தான், மகரிபுடைய தொழுகை இப்படித்தான், இஷாவுடைய தொழுகை இப்படித்தான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த செய்தி மூலமாக, கட்டளை மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய மாணவர்கள் தாபிஊன்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் தொழுகையை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்படியே வருகிறது. அப்போ இமாம் புகாரி ரஹிமவுல்லா அவர்களுக்கு, அதாவது அறிஞர்கள் வாயிலாக அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அவர்களுடைய உஸ்தாது, அதுக்கு முன்னால் வாழ்ந்த உஸ்தாத், அப்படியே தாபியீன்கள் வருவார்கள், சஹாபாக்கள் வருவார்கள். அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தியை அவர்களுடைய சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்கிறார்கள். கிதாபு ஸலா என்ற பாடம் இருக்கிறது, தொழுகை என்ற பாடம். தொழுகைக்கு முன்னால் எப்படி உது செய்ய வேண்டும், கிதாபு தஹாரா, சுத்தம் என்ற பாடம் இருக்கிறது. நஜிஸ், நஜாசத், அசுத்தம் சம்பந்தமான பாடங்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம நினச்சி பார்த்துக்கிறோமா? நாம் இதை ஒரு முறையாக படித்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நான் ஏன்னு சொன்னேன்னா, நம்ம உலக கல்வி என்பது கட்டாயம், அவசியம்தான். அதிலே நாம் தேர்ச்சி பெற வேண்டும், நம்முடைய சமுதாயம் முன்னோக்கி கொண்டே போக வேண்டும். ஆனால் இதில் நாம் முறையாக கற்றுக்கொள்வதில், அதுக்கு நாங்கள் போடக்கூடிய ஆர்வம், அதற்கு நாங்கள் பாடுபடக்கூடிய அந்த முறையை பார்த்தோன்னு சொன்னால் மார்க்க கல்விக்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஒரு கவலையான விடயம் என்று சொன்னால், இது சொல்லித்தான் ஆக வேண்டும். நிறைய பேர் சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கான முறையில் ஓத தெரியாது. அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை என்பதே கிடையாது. அவரோட தொழுகை ரிஜெக்ட் ஆகிவிடும், ரத்தாகிவிடும். நம்ம இதை சிந்திக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய தொழுகையெல்லாம் நிராகரிக்கப்பட்டால் நாளை மறுமையில் நமக்கு வெற்றி பெற முடியுமா? அன்புக்குரியவர்கள், எனவே இந்த மார்க்க சட்டங்களை நாம் பேணுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல, இது நம்முடைய மனைவி மக்கள் அனைவருக்கும் நாம் இதை வலியுறுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழர்.
இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி பாருங்கள். எப்படி என்றால், அப்போ உங்களுக்கு தெரியும், முஷ்ரிகூன்கள் அன்று சஹாபாக்களை கேலி செய்து கொண்டே இருந்தார்கள், பரிகாசம் செய்து கொண்டே இருந்தார்கள். வந்து சொல்கிறாங்க சல்மானுல் ஃபாரிசி அவங்கள்ட்ட, அதாவது அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷைஇன், உங்களுடைய நபி உங்களுக்கு எல்லா விடயத்தையும் கற்றுத்தருகிறாராமே. இது ஒரு பரிகாசமாக கேட்குறாங்க. இன்னி அரா சாஹிபுக்கும் யு அல்லிமுக்கும், நாங்கள் உங்களோட சாஹிப் உங்களோட தோழரை பார்க்குறோமே. இது முஷ்ரிக்குகள் பரிகாசமாக கேட்குறாங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தருகிறாராமே. எது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஹத்தல் ஹிராஅத்த, இது முஸ்லிம் இமாம் பதிவு செய்கிறாங்க. ஹத்தல் ஹிராஅத்த, அந்த வார்த்தையை முஷ்ரிக்கின்கள் சொல்கிறாங்க. வெளிவாசலுக்கு போகிற விடயத்தையும், வெளிவாசலுக்கு போனாலும் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை பற்றியும் உங்களை நபி கற்றுத் தருகிறாராமே என்று பரிகாசமாக கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, சல்மானுல் ஃபாரிசி அவங்க இதை ஒரு பரிகாசமாக அவங்க உள்ளத்துக்கு எடுக்கவே இல்லை, காதுக்கு எடுக்கவே இல்லை. அவங்க இதை பெருமையாக எடுக்கிறார்கள். நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? அப்போ அவங்க எதை பொதுவாக பரிகாசம் செய்துவிட்டு அந்த ஹிரா வெளிவாசலுக்கு போய் சுத்தம் செய்வதை பற்றி, அதை பற்றியும் உங்களுக்கு மார்க்கம் சொல்லியிருக்காமே என்று பரிகாசம் செய்த பொழுது சல்மானுல் ஃபாரிசி எல்லாம் சொன்னாங்க, நாம் அஜல் ஆம்தான், எங்களுடைய தூதர் நஹானா ஐயஸ்தன்ஜிய அஹதுனா பியமீனிஹி, நம்மில் ஒருவர் வெளிவாசலுக்கு சென்றால் அவருடைய வலது கையினால் சுத்தம் செய்வதை எங்களுடைய தலைவர், எங்களுடைய தூதர் எங்களை தடுத்தார். நாம் வெளிவாசலுக்கு செல்லும் பொழுது கிபிலாவை முன்னோக்குவதை தடுத்தார்கள். அதே போன்று சுத்தம் செய்யும் பொழுது மிருகத்துடைய அந்த விட்டை எலும்புகளின் மூலமாக சுத்தம் செய்வதை தடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது சுத்தம் செய்யும் பொழுது உங்களுக்கு மார்க்க சட்டம் தெரியும், தஹாரத்துடைய பாடத்தில் கற்களின் மூலமாக சுத்தம் செய்யலாம். அன்புக்குரியவர்களே, இது 3 கற்களுக்கு குறையாமல் சுத்தம் செய்வதை தடுத்தார்கள். பாருங்கள் எப்படி பெருமையாக சொல்கிறாங்க. இவ்வளவு மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. சஹாபாக்கள் எந்தளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். முஷ்ரிக்கீன்கள் பரிகாசமாக சொன்ன பொழுது பெருமையாக சொல்கிறார்கள். இன்றைக்கு நாம் நிறைய பேர் என்ன சொல்கிறது, இஸ்லாத்தை காட்டிக்கொள்றதே இல்லை, இஸ்லாத்துடைய விடயங்களை நம்ம சொல்கிறதுக்கு வெட்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு எந்த அளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள். இன்று நமக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறது, கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமும் இருக்கிறது, கற்றுக்கொள்வதற்குரிய வசதிகளும் இருக்கிறது. நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்குரிய உலமாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்மிடத்திலே 2 விடயங்கள் குறைவாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? நிறைய பேர் சொல்கிற காரணம் நேரம் இல்லை, மார்க்க விஷயத்துக்கு நேரம் இல்லை. அடுத்தது என்ன தெரியுமா? ஆர்வம் இல்லை. ஒன்று நேரம் இல்லை, அடுத்தது என்ன? ஆர்வம் இல்லை. ஆனால் நம்ம உலக விஷயத்துக்கு நானும் தான் நீங்களும் தான் எவ்வளோ நாங்கள் கவனம் எடுக்கிறோம், அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறது, அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நாளாந்தம் நாம் தொழுது வருகிறோமே, நாம் தொழக்கூடிய சரியான முறையில் தக்பீர் சொல்கிறோமா, தக்பீர் கட்டுகிறோமா, சரியான முறையில் ருக்கு செய்கிறோமா, நபியவர்கள் சொன்ன பிரகாரம் சுஜூது செய்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நம்ம இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. என்னுடைய மனைவி சரியாக தொழுகிறாரா, என்னுடைய பெற்றோர் சரியாக தொழுகிறார்களா, என்னுடைய பிள்ளைகள் தொழுகைகளை சரியான முறையில் நபியருடைய சுன்னாவை வழிகாட்டலை பேணி தொழுகிறார்களா, இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அன்புக்குரியவர்களே, அதாவது சஹாபாக்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, தீனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு எந்த அளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அதபுல் முஃப்ரத் என்ற ஹதீஸ் நூலில் எழுதுகிறார்கள், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிசாஸ் சம்பந்தமான ஒரு ஹதீஸ். கிசாஸ் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹு தஆலா உலகத்தில் யார் அடியார்களுக்கு அநியாயம் செய்தார்களோ அதற்குரிய கிசாஸை அல்லாஹு தஆலா மறுமையை எடுத்துக்கொள்வான். உதாரணமாக நாம் ஒருவருக்கு அநியாயம் செய்திருந்தால்
அந்த அநியாயத்துக்குரிய பரிகாரத்தை நாம் உலகத்திலே நிறைவேற்றாவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அதற்குரிய பரிகாரத்தை நம்மிடத்தில் எடுப்பான். இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் அவருக்கு கேள்விப்படுது. அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஜாபிர் பின் அப்துல்லா மதீனாவில் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸை அறிந்த உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்க இருக்கிறாங்க மிஸ்ரில் இருக்கிறார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் ஷாம் என்று வந்திருக்கிறது. மிஸ்ரில் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் மதீனாவிலிருந்து எங்கே போகணும்? மிஸ்ருக்கு போக வேண்டும். சுபஹானல்லாஹ், ஃப்ளைட் வசதி இருக்கா? இன்றைய போல சொகுசான வாகனம் இருக்கிறதா? எவ்வளோ தொலை தூரம். அப்போ ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக ஜாபிர் பின் அப்துல்லா என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை தயார் செய்கிறார்கள் பிரயாணத்துக்காக. ஒட்டகத்தை வாங்குறாங்க பிரயாணத்துக்கண்டு. அந்த ஹதீஸில் வருது, ஒரு ஒட்டகத்தை பிரயாணம் செய்வதற்கு வாங்குகிறார்கள். வாங்கி தயார் செய்து மதீனாவிலிருந்து மிஸ்ரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். எவ்வளோ நாள் பயணம்? ஒரு மாத கால பயணம். சுபஹானல்லாஹ். போய் அந்த நபித்தோழருடைய வீட்டை அடைகிறார்கள். அவருடைய ஹாதிம் பணியாளர் வருகிறார், வந்து சொல்கிறார், ஏன் வந்திருக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், நான் இந்த தோழரை சாஹிபை சந்திக்க வேண்டும். அப்போ அவங்க வராங்க. வந்தோடனே அவங்க கேட்டாங்க, ஜாபிரே, மதீனாவிலிருந்து நீங்கள் மிஸ்ரை நோக்கி இவ்வளோ சிரமம் எடுத்து ஏன் வர வேண்டும்? என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். ஏன் தெரியுமா? இதை நாம் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், மார்க்க கல்வியில் நாங்கள் பொடுபோக்காக இருப்போம் என்று சொன்னால், நாம் நம்முடைய குடும்பம் நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், சஹாபாக்களுக்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். நாம் இந்த செய்தியெல்லாம் கற்றுக்கொண்டதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோழர்களுடைய தியாகங்கள், இமாம்கள், அறிஞர்களுடைய இந்த தியாகங்களை எல்லாம் நாம் அறிந்தும் மார்க்க கல்வியில் நாம் பொடுபோக்காக இருந்து விட்டு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இப்போ ஜாபிர் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழரே, நான் இந்த கிசாஸ் சம்பந்தமான ஒரு நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அதை தெரிந்து கொள்வதற்காக வந்தேன். ஏன் தெரியுமா? நான் மரணிப்பதற்கு முன்னால் அந்த ஹதீஸை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கலாம்? ஒன்றில் நான் மரணித்து விடலாம், அல்லது நீங்கள் வஃபாத்தாகி விடலாம். அன்புக்குரியவர்களே, அந்த அளவு சிரமம் எடுத்தார்கள். அதே போன்று இன்னும் ஒரு தாபியை, குசைர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை, அவங்க எப்படி தெரியுமா? மதீனாவிலிருந்து திமஷ்க் சிரியாவுக்கு போகிறார்கள். எதற்காக வேண்டி? ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அது என்ன ஹதீஸ் தெரியுமா? அறிவு கல்வியுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, என்ன ஹதீஸ் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த அறிவு இருக்கிறதே, கல்வி இருக்கிறதே, இது நபிமார்களுடைய அனந்தர சொத்து. நபிமார்கள் சொத்து செல்வங்களை அனந்தரமாக விட்டு செல்லவில்லை. இன்னமா யுவரிசு அல் இல்ம், அவர்கள் கல்வி அறிவைத்தான் அனந்தரமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ஃபமன் வஜத, யார் அதை பெற்றுக்கொண்டால், ஃபமன் அகதஹு, யார் அதை எடுக்க நாடினால், அந்த அறிவை, இறை தூதர்களுடைய அனந்தர சொத்தை, அகதஹு, அதாவது அகத பிஹத்தின் வாஃபிர், நபி அவங்க சொன்னாங்க, முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, முழுமையாக ஏன்ற அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மார்க்க அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? லயஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். இந்த ஹதீஸில் வருது. இந்த ஹதீஸ் தான் அவங்க மதீனாவிலிருந்து திமஷ்குக்கு போகிறாங்க படித்து கொள்றதுக்கு. அப்போ கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், கல்வியின் பக்கம் பயணம் செய்யக்கூடியவர்கள், கல்வியை தேடக்கூடியவர்கள், இவர்களுக்கு வானங்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகள், பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறது, இஸ்திக்பார் செய்கிறது. நபி என்ன சொன்ன தெரியுமா? அதாவது கடலில் நீரில் இருக்கக்கூடிய மீன்களும் இஸ்திக்பார் செய்கிறது. சுப்ஹானல்லாஹ். நம்ம எந்த அளவு கவனம் எடுக்கணும்?
அப்போ இந்த ஹதீஸை படித்து கொள்றதுக்கு இந்த தாபிஇ குசைர் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லா அபுத்தர்தா ரலியல்லாஹு திமஷ்கில் இருக்கிறாங்க, போகிறாங்க, போய் கற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நம்மிடத்திலே எந்த அளவு தெளிவு இருக்கிறது மார்க்கத்திலே? அடிப்படையாக நாம் ஆரம்பத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு அகீதா, கொள்கை, கோட்பாடு. அதிலும் அல்லாஹ்வை பற்றிய அறிவு நம்மிடத்தில் எந்த அளவு இருக்கிறது? அல்லாஹ்வை பற்றிய அறிவு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஈமான் கொள்ள சொல்கிறானோ அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, அது சம்பந்தமான எதுவும் கிடையாது. குர்ஆனை படிக்கிறோமா? குர்ஆனை வாசிக்கிறோமா? இது சம்பந்தமான நூல்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா? உண்மையில் நானும் நீங்களும் இந்த இடத்திலே நம்முடைய உள்ளத்திலே கையை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகள் விசாலமாக இருக்கலாம், வீட்டில் ஊர்களிலே அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், அது அல்லாஹ்வுடைய அருள் நேமத். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளில் எத்தனை வீடுகளில் நாம் ஒரு சிறிய லைப்ரரி, ஒரு நூலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். வீடுகள் எல்லா நியூஸ் பேப்பரும் இருக்கும், எல்லாம் இருக்கும். குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் தமிழ், சிங்களம் இருக்கிறதா? அதாவது தமிழ், ஆங்கிலம் இருக்கிறதா நம்முடைய வீடுகளிலே? சஹீஹுல் புகாரி, குர்ஆனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய மார்க்க மூலாதாரம் சஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸை நான் எழுதும் பொழுது நான் வுது செய்து விட்டுத்தான் எழுதுவேன். இன்னும் சில அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது வுது செய்து 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டுத்தான் புகாரிலே ஒவ்வொரு ஹதீஸை எழுதுவேன். எவ்வளவு பேணுதலாக இந்த மார்க்கத்தை நம்முடைய கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் என்பதே கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. ஆனால் இன்று அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் நம்முடைய கைக்கு இருக்கிறது. இலகுவாக சாஃப்ட்வேர், நவீன வசதிகளோடு நமக்கு வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்கள், உங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஜம்மா அல் மலிக் ஃபஹத், நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இங்கே இருந்த அல் மலிக் ஃபஹத் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய வாழ்நாளிலே செய்த மிக மகத்தான பணிகளில் ஒரு பணி அல் குர்ஆனுக்கு செய்த பணி. முஜம்மா அல் மலிக் ஃபஹத் இருக்கிறது. அங்கே அன்புக்குரியவர்களே 74 மொழிகள், சிலவர் இன்றைக்கு அதை விட அதிகமாக இருக்கலாம், 74 மொழிகளில் அல் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு அதனுடைய நிறைய தஃப்சீர்கள், விளக்க உரைகள் எழுதப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு இன்னும் அது சார்ந்த அல் குர்ஆன் விளக்க நூல்கள் அச்சிடப்பட்டு உலக எல்லா நாடுகளுக்கும் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது. எதற்காக வேண்டி? அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயம் அல் குர்ஆனை சுமந்த சமுதாயமாக இருக்க வேண்டும், அல் குர்ஆனுடைய கல்வியை சுமந்த உம்மத்தாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர்கள் அந்த பணியை ஆரம்பித்து விட்டு சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாளில் அல் குர்ஆனுக்கு செய்த இந்த ஹிதுமத் இருக்கிறதே, நான் இதைத்தான் மகத்தான ஒரு பணியாக நான் எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்கள், நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன் தெரியுமா? இவ்வளவு வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்து குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, அகீதாவை கற்றுக்கொள்வதற்கு, ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு இங்கே குர்ஆனுடைய அறிவை கற்றுக் கொடுப்பதற்கு மதரசாக்கள் இருக்கிறது. எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் நாம் பொடுபோக்காக இருந்து விட்டோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது கல்வி தேடல் என்று வரும் பொழுது சில வேளை 25 வயதுகளை தாண்டும் பொழுது அல்லது நம்முடைய முடிகள் நரைக்கும் பொழுது நம்ம நினைப்போம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு முதுமையான வயதில் அல்லது ஒரு வாலிப பருவத்தை தாண்டத்துக்கு பின்னாடி நம்ம கல்வியை தேடலாமா? நம்ம இதில் யோசிக்க தெரியுமா? மார்க்க கல்வியில் மட்டும்தான் இந்த கேள்வி வாரது. நமக்கு
இந்த கேள்வி வாரது மார்க்க கல்வியில் மட்டும்தான். மார்க்க கல்வி தேடல மட்டும்தான் அந்த கேள்வியை ஷைத்தான் உண்டு பண்ணுவான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் வரலாற்று நெடுகளை படிக்கும் பொழுதோ, அதாவது அதிகமானவர்கள் 25, 30, 35, 40 தாண்டத்துக்கு பின்னால் தான் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை ஆரம்பித்த பொழுதுதான் அவருக்கு மார்க்கத்துடைய முதல் செய்தியே வருகிறது. அபூபக்கர் உள்ளவங்க 38வது வயதில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்மணி 40வது வயதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு பின்னால் மார்க்கத்தை படிக்கிறாங்க. நிறைய சஹாபாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், மார்க்க சட்ட திட்டங்கள் எல்லாம் படித்தது வயது வந்ததுக்கு பின்னால் தான், குறிப்பிட்ட சில நபித்தோழர்களை தவிர. அன்புக்குரியவர்களே, வயது என்பது தடை கிடையாது, அது நம்ம சாட்டுக்காக போட்டுக்கொண்ட தடை. அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது யமனிலிருந்து வந்த ஒரு இளைஞர் 25 வயசுக்கு பின்னால் சவுதிக்கு வருகிறார். சவுதிக்கு வந்து தொழிலுக்காக வேண்டி வருகிறார். வந்து அவர் செய்யக்கூடிய தொழில் என்ன தெரியுமா? மக்காவில் வந்து ஒரு இமாரா பில்டிங்கில் வந்து செக்யூரிட்டி வேலை கிடைக்குது அவருக்கு. ஹாரிசுல் இமாரா. அப்போ அந்த செக்யூரிட்டி வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார் ஒரு காவலாளியாக. பாருங்கள், அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு ஆசை வருது. அப்போ சிறு பராயத்தில் அவர் நம்மளை போல தான் ஊரில் மദ്രസാக்கள் மக்தபில் வந்து குர்ஆனை படிச்சிருக்கிறார். குர்ஆனை மட்டும் என்ன செஞ்சுக்கிறாரு? படிச்சிருக்கிறாரு. அப்போ 25 வயசுக்கு பின்னால் மக்காவுக்கு வந்து ஒரு பில்டிங் செக்யூரிட்டியாக இருக்கிறார். வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஆசை வருது, நானும் மார்க்கத்தை படிக்கணுமே, மார்க்க அறிவை நான் வளர்த்து கொள்ள வேண்டுமென்று ஆசை வருது. அதுக்கு பின்னால் அங்கே அவர் பள்ளிக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய இமாம் அவருக்கு ஒரு அகீதா, கொள்கை கோட்பாடு சம்பந்தமான, அதாவது முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்களுடைய ஃபத்துஹுல் மஜீத் என்ற அந்த அகீதா நூலை கொடுக்கிறார். அப்போ அதை எடுத்து அவர் வாசிக்கிறாரு. அவர் அரபு தானே. வாசித்ததன் பின்னால் அவருக்கு ஆர்வம் வருகிறது, இன்னும் மார்க்கத்தை நான் படிக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், அப்போ ஒரு பில்டிங் செக்யூரிட்டியாக இருந்து கொண்டு மார்க்கத்தை படிப்பதற்கு அவர் ஆர்வம் கொள்கிறார். அதுக்கு பின்னால் கொஞ்ச நாளம் போனதுக்கு பின்னாடி அவருக்கு அதை மக்காவில் ஒரு அறிவிப்பு வருகிறது. மஸ்ஜிதுல் ஹராமில் இப்போயும் உங்களுக்கு தெரியும், மாகதண்டரிக்கு மாணவர்கள் மார்க்கத்தை படித்து கொள்ளலாம், வயதெல்லை இல்லை, யாருக்கும் வந்து கற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வந்தவுடன் அங்கே சேர்ந்து மார்க்கத்தை படிக்கிறார். அகீதா, தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ் எல்லாம் படிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் மதீனா இருக்கக்கூடிய ஜாமியா இஸ்லாமியா மதீனா யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே படிக்கிறார். அது சுப்ஹானல் அல்லாஹு தஆலா அவருடைய பிரார்த்தனை. உண்மையில் மார்க்க தேடல்களுக்கு ஆரம்பமாக நமக்கு இது இருக்கணும், துஆ இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாம் சொல்கிறான், ரப்பி ஜித்னி இல்மா, மார்க்க அறிவை கல்வியை அதிகப்படுத்தித்தான்னு துஆ கேட்குமாறு சொல்கிறான். துஆ, பிரார்த்தனை, ஆர்வம், அடுத்து பொறுமை. அப்போ இந்த மூன்றும் இருக்கணும். அந்த மூன்றும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அங்கே போய் மேல் படிப்பெல்லாம் படித்ததன் பின்னால் அன்புக்குரியவர்களே அவர் ஒரு சிறந்த ஒரு அறிஞராக மாறுகிறார். எந்த காலகட்டம் இது? ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னில்ல, இது 80-90 நடந்த விஷயம் இங்கே சவுதியில். அதாவது 90களில் இந்த சவுதி அரேபியா மட்டுமல்ல, உலகத்தில் முக்கியமான 4 அறிஞர்கள் பேசப்பட்டார்கள். ஒன்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, இரண்டாவது இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா, மூன்றாவது ஹதீஸ் துறை அறிஞர் ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா, நான்காவது யார் தெரியுமா? அந்த 25 வயசில் வந்து இங்கே வந்து செக்யூரிட்டி வேலை செஞ்சு மார்க்க அறிவை வளர்த்து ஒரு அறிஞராக மாறுகிறார். அவர் தான் யமனை சேர்ந்த ஷேக் முகபில் இப்னு ஹாதி அல் வாதிஇ ரஹிமஹுல்லா. இவங்க 4 பேர்களும் ஒரு தசாப்தத்திலே பேசப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஷேக் பிம்பாஸுடைய மாணவர் தான் ஷேக் முகபில். ஒரு தடவை யமனிலிருந்து ஒருவர் வருகிறார், மதீனாவிலே ஜாமியா இஸ்லாமியாவுக்கு சேர வேண்டும், தஸ்கியா ஒரு லெட்டர் எடுப்பதற்காக வேண்டி ஷேக் பிம்பாஸ்ட்டை வந்து கேட்குறாங்க, நான் ஜாமியாவில் சேர வேண்டும், எனக்கு ஒரு தஸ்கியா தாங்க. அவர் கேட்டால் தெரியுமா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? யமன்லேருந்து வருகிறேன். யமனில் தானே ஷேக் முகபில் இருக்கிறார்கள், அவர்கிட்ட போங்கன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே 2 கூட்டங்களை நாளை மறுமையில்
சுவர்க்கத்தில் கண்ணியப்படுத்துவதாக, பல அந்தஸ்துகளின் மூலமாக சிறப்புப்படுத்துவதாக வாக்களித்திருக்கிறான். அதில் யாரு? முதலாவது யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் இறை நம்பிக்கையாளர்கள் நாளை மறுமையில் மட்டுமல்ல உலகத்திலும் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். இரண்டாவது யார் தெரியுமா? வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாருக்கு கல்வி ஞானம் அறிவு வழங்கப்பட்டதோ அவர்களும் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்க அறிவென்பது இது நம்முடைய சொத்து, நம்முடைய கபரிலே நமக்கு பிரகாசத்தை தரக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடன் சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இந்த சொத்தை நாங்களும் நம்முடைய குடும்பங்களும் அனைவரும் தாங்கி பிடித்து நாம் அதிலே முன்னேற வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.